வாக்காளர் அடையாள அட்டையில் நேம் எப்படி ஆன்லைன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. voters.eci.government.in இதாங்க அஃபீஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன்அப் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் 8 பயன்படுத்துகிற மாரி இருக்கும். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அது கீழே போயிட்டு ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செல்ஃப் அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து உங்களுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதர் எலக்டர் அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு செல்ஃபு கொடுத்துக்கிறேன். செல்ஃபு கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதிலுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரோல் ரோல் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தா எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் என்னமான கரெக்ஷன் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்தா நிறையா கரெக்ஷன் பண்ணலாம். உங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஜெண்டரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ரிலேஷன் டைப்பு கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ரிலேட்டிவ் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ, ஒரே நேரத்தில் 4 வகையான என்ட்ரிஸ் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணுமோ அப்படின்றது நீங்கள் எல்லாமே டிக் பண்ணி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 கரெக்ஷன் வரைக்கும் அதிகபட்சமாக சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நான் இப்போதைக்கு நேம் சேஞ்ச் பண்ண போகிறேன். நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் போயிட்டு உங்கள் நேம் எதுவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்காக நேம் பார்த்தா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பிளேஸ் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் கேப்சா கோடு கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேப்சா கோடை கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க இசைன் அண்ட் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இசைன் பண்ணுற மாரி இருக்கும். இதில் போயிட்டு உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணி ஆதார் ஓடிபி என்டர் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தா அப்ளை ஆகிட்டு நேம் பார்த்தா இப்போதைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸை செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும்.